தலைப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சென்னை தீவுத்திடல் பகுதியில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் சென்னைக்கு கிடைத்த பெருமை என்று உதயநிதி ஸ்டாலின் பேட்டியளித்துள்ளார். ஃபார்முலா 4 கார் பந்தயத்தில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் பரிசு வழங்கினார். காஞ்சிபுரத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பெரிய சாதனை என்று ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு நடிகர் நாக சைத்தன்யா பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேசத்தில் கனமழை எதிரொலி காரணமாக 2 விரைவு ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் தொகுதியின் காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் இன்று பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார். தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடும்போது மாநில பாடத்திட்டத்தின் தரம் மோசமாக உள்ளதாக தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். நம் திமுக கழகம் இன்னும் பல நூற்றாண்டுகள் தமிழ்நாட்டின் ஏற்றத்துக்கு துணை நிற்கும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கார் பந்தயத்தால் காவல்துறைக்கு பணிச்சுமை என்று ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை F4 கார் பந்தயத்தின் 2வது நாள் தகுதி சுற்றில் இந்தியாவின் மெக்பெர்சன் முதலிடம் பெற்றுள்ளார். ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை காண கங்குலி சென்னை வந்தடைந்துள்ளார். மன்னிக்கவும், ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து எனக்கு எதுவும் தெரியாது என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக மாநாடு அனுமதி கோரிய மனு பரிசீலனையில் உள்ளதாக காவல்துறை அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார். விடுமுறை தினத்தையொட்டி அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பக்தர்கள் குவிந்தனர். மெய்யழகன் படத்தில் பாடல்கள் பாடிய உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு நடிகர் சூர்யா நன்றி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த நூல் வெளியீட்டு விழாவில் நான் தனி நாடு கேட்கவில்லை, இந்த நாடே என்னுடையதுதான் என்று சீமான் பேசியுள்ளார். திருப்பத்தூரில் அரசு பெண்கள் விடுதி அறைக்குள் எட்டி பார்த்த இளைஞரை கைது செய்தனர். பாலியல் வழக்குகளை 1 மாதத்திற்குள் விசாரித்து கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். திருச்சிக்கு தேவை மெட்ரோ ரயிலா, நல்ல சாலை வசதியா என்று திமுக காங்கிரஸ் எம்பிக்கள் இடையே வார்த்தை போர் நடந்தது. சுதந்திர போராட்ட வீரர் புலித்தேவரின் 309வது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் புலித்தேவரின் வரலாற்றை தமிழ்நிலம் எந்நாளும் போற்றும் என்று தெரிவித்துள்ளார். ஹேமா கமிட்டியின் முழு அறிக்கையையும் பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னை வேளச்சேரியில் 4வது வாரமாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் சென்னை பொதுமக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். கும்பகோணத்தில் SSA கல்வித்திட்ட நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளாக அமெரிக்க நிறுவனங்கள் அதிகமாக தமிழ்நாட்டிற்கு வரத் தொடங்கியுள்ளன என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் ரூபாய் 1,25,00,000 மதிப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள தங்க முலாம் பூசப்பட்ட 4 டன் எடை கொண்ட தேர் நேற்று அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழகத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரூபாய் 400 கோடி மதிப்பில் 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தொழிற்சாலை அமைக்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. NLC 2வது சுரங்கத்தை தனியார் ஒப்பந்த தொழிலாளர்கள் முற்றுகையில் ஈடுபட்டனர். வடசென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை 1 மாதத்துக்குள் முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடலும் மனமும் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் வாழ்வது வீண் என்று நடிகர் சிவகுமார் பேசியுள்ளார். ஓசூர் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு கர்நாடகா மாநில எல்லையில் கன்னட அமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் 14 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் டீன் பணியிடம் காலியாக உள்ளதால் நிர்வாகப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. ஞாயிறு விடுமுறை காரணமாக கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சாமந்தி பூ விலை கடும் வீழ்ச்சி அடைந்ததால் உற்பத்தி செலவை எடுக்க முடியாமல் பூ விவசாயிகள் தவிக்கின்றனர். பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டனில் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் நிதேஷ் முன்னேறினார். பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீராங்கனை நித்யா அரையிறுதிக்கு முன்னேறினார். அமெரிக்க ஓபன் டென்னிஸில் கலப்பு இரட்டையர் பிரிவில் போபண்ணா ஜோடி காலிறுதிக்கு முன்னேறியது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 53,560 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,695 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ்கரம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.